நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். துளசி பழனி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி யூத் திரைப்படத்தின் வெற்றி விழாவுக்கான நன்றி அறிவிப்பு விழா. பார்வதா என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் சார்பில் கருப்பையா ஸ்ரீராம் தயாரிப்பில் கென் கருணாஸ் நாயகனாக நடித்து இயக்க பள்ளி பருவ வாழ்க்கையை மையமாக கொண்டு கடந்த மார்ச் 19 வெளியானது யூத் திரைப்படம். ரசிகர்கள் மற்றும் திரையாளர்களிடம் பலத்த பாராட்டுகளை பெற்ற இப்படம் 50 கோடிக்கு மேல் வசூலை கடந்து பிரம்மாண்ட வெற்றியை பெற்றுள்ளது. மக்களின் வரவேற்பில் திரையரங்களில் திருவிழா கோலமாக ஓடிக்கொண்டிருக்கும் இப்படத்தின் வெற்றியை கொண்டாடும் வகையில் படக்குழுவினர் இன்று பத்திரிகை ஊடக நண்பர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். நிகழ்வில் தயாரிப்பாளர் கருப்பையா ஸ்ரீராம் பேசியதாவது, யூத் படம் எனக்கு முதல் படம் தான். ஆனாலும் அந்த முதல் படத்திலே இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்தவுடன் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. 50 கோடி வசூல் என்பது ஒரு சாதனை தான். ஆனால் அதைவிட பெரிய சாதனை என்னவென்றால் இந்த படத்தை அனைத்து மக்களிடம் கொண்டு சேர்த்ததே. இன்று இந்த படம் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கிலும் பெரிய வெற்றி பெற்றுள்ளது என்பது இன்னும் பெருமையாக இருக்கிறது. இந்த படத்தின் பயணம் மிகவும் வேகமாக நடந்தது. நாங்கள் அதிகமாக யோசிக்காமல் தைரியமாக முடிவெடுத்தோம். பல சமயங்களில் அதிகமாக யோசித்தால் முடிவெடுக்க முடியாது. அதனால் தைரியமாக எடுத்த முடிவுகள் தான் இந்த வெற்றி காரணம். ஒரு காலத்தில் என்னிடம் 2 ரூபாய் கூட இல்லாத நிலை இருந்த தேவையான போது அம்மாவிடம் 1000 2000 கேட்டுக்கொண்டு வாழ்க்கை நடத்தினேன். அந்த நிலையிலிருந்து இன்று இவ்வளவு பெரிய மேடையும் இருப்பது என்னுடைய முயற்சி மட்டுமல்ல, பலரின் ஆதரவும் இருக்கிறது. இந்த படத்தை உருவாக்க உதவிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த படம் உருவாக்க பலர் தங்கள் பங்களிப்பை செய்துள்ளனர். அந்த ஒவ்வொரு ஆதரவும் இந்த வெற்றிக்கு காரணம். இந்த படத்தை பார்த்தவர்கள் 3 முறை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு அழுதார்கள். அந்த உணர்ச்சி தான் இந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கான பலம். தமிழகத்தை தாண்டி கேரளா, கர்நாடகா, தெலுங்கு ஆகிய பகுதிகளில் இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. குறிப்பாக தெலுங்கில் நம்மை யாரும் அறியாத நிலையில் கூட நல்ல மார்க்கெட்டிங் மூலம் இந்த படம் வெற்றியை பெற்றுள்ளது. இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் நம்பிக்கை. நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைத்தது எல்லாம் கடவுளின் அருள் என்று பேசினார். நடிகை நளினி பேசும்போது, இந்த வெற்றி விழாவில் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எங்களை இங்கே கொண்டு வந்த தயாரிப்பாளர் கருப்பையா அவர்களுக்கு என் நன்றி. அவர் ஒருவரையும் மறக்காமல் நன்றி சொன்னது உண்மையிலேயே அவரது அர்ப்பணிப்பு. இப்படிப்பட்ட தயாரிப்பாளர் இருந்தால் நிறுவனம் பெரிய உயரம் அடையும் என்றார். நடிகை தேவதர்ஷினி பேசும்போது, இன்று ரொம்ப சந்தோஷமான நாள். இந்த வெற்றி விழாவில் இருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. முதலில் தயாரிப்பாளர் கருப்பையா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து இந்த படத்தை நம்பி தயாரிப்பாளராக மாறியது பெரிய விஷயம். ஒரு புது பையன் கையில் காசே இல்லாத நிலையில் இருந்தாலும் இந்த கதையை நம்பி படம் எடுத்ததற்கு நன்றி. எதையும் மாற்றாமல் அதை உண்மையோடு படத்தை கொண்டு வந்தது மிகப்பெரிய பலம். ஜிவி பிரகாஷ் மற்றும் அவருடைய குழுவுக்கு என் நன்றி. இந்த படத்தின் மியூசிக் எங்களுக்கு பெரிய நம்பி கொடுத்தது. விக்கி மற்றும் குழு எந்த சமரசம் இல்லாமல் அழகாக ஒவ்வொரு காட்சியும் உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த படத்தை மிகவும் அழகாக எடிட் செய்திருக்கிறார்கள். ராமு மற்றும் தொழில்நுட்ப அனைவருக்கும் என் நன்றி என்றார். நடிகை மீனாட்சி பேசியதாவது, முதலில் கடவுளுக்கும் என் அப்பா அம்மாவுக்கும் என் நன்றி. இந்த படத்தின் மூலம் எனக்கு கிடைத்த அன்பு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று கேப் டிரைவர் கூட என்னை கேரக்டர் பெயரால் அழைத்தது எனக்கு பெருமையாக இருந்தது. அதுதான் இந்த படத்தின் உண்மையான வெற்றி என்று நான் நினைக்கிறேன். நான் பல வருடங்களாக நடித்து வந்தாலும் இப்படியான அடையாளம் கிடைத்தது இப்போது தான். அதற்கு காரணம் இந்த யூத் படம். கென், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர் கருப்பையா அவர்களுக்கு நன்றி என்றார். நடிகர் தூராஜ் பேசும்போது, எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்தது. அதற்காக இயக்குனர் கென்னுக்கு என் மனமார்ந்த நன்றி. அவர் ஒரு நடிகை மட்டுமல்ல, மிக தெளிவான இயக்குனர். அவருடைய தீவிரமும் அர்ப்பணிப்பும் தான் இந்த வெற்றி காரணம். இன்னும் பெரிய உயரங்களை அவர் அடைவார் என்று நம்புகிறேன். கென் மற்றும் அவருடைய குழுவுக்கு மிக்க நன்றி. இந்த படத்தில் வேலை செய்த அனுபவம் மிகவும் அழகான நினைவாக இருக்கும். தயாரிப்பாளர் கருப்பையா அவர்களுக்கு என் நன்றி. அவர் ஒரு பெரிய தயாரிப்பாளராக உயர்வார் என்று நம்புகிறேன். நளினி அம்மா, தேவதர்ஷினி அம்மா, உங்களுடன் வேலை செய்த பெருமை எனக்கு. தமிழ் கற்றுக்கொள்ள உதவி அனைவருக்கும் நன்றி என்றார். கென் கருணாஸ் பேசும்போது, முதலில் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்றைய காலத்தில் ஒரு படம் வெளியானதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது மிகவும் கடினம். அதை நீங்கள் உங்கள் செய்திகளால் மக்களிடம் சேர்த்து பெரிய உதவி. அதற்காக உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. எங்கள் மார்க்கெட்டிங் குழுவுக்கும் என் நன்றி. அனைவருக்கும் சேர்த்து இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சென்றுள்ளார்கள். முதலில் கடவுளுக்கும் என் நன்றி. அதற்கு பிறகு என் அப்பா அம்மாவுக்கும் நன்றி. இந்த படத்தின் பயணத்தில் நான் பலருக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறேன். அதனால் தான் நன்றி விழாவை நடத்துகிறோம். இந்த பயணத்தில் என்னை ஆதரித்த ஒவ்வொருவரும் என் நன்றி. ஜிஎஸ்ஆர் சார், உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்களுடைய உற்சாகம் அர்ப்பணிப்பும் எங்களை மிகவும் ஊக்கப்படுத்தியது. ஷூட்டிங் ஸ்பாட்டின் கூட உங்கள் எனர்ஜி எப்போதும் வேறு லெவலில் இருந்தது. அந்த நேர்மையான அணுகுமுறை எங்களுக்கு ஒரு பெரிய உதாரணம். இந்த படத்தில் உங்களுடன் வேலை செய்தது மகிழ்ச்சி. இந்த வெற்றி காரணமாக ஒவ்வொருவருக்கும் என் நன்றி. டேனி, லோகித், பிரின்ஸ், ஈஸ்வர், சின்னா, தயவுசெய்து மேடைக்கு வாருங்கள். இவர்கள் இல்லாமல் நான் இன்று மேடையில் நிற்க முடியாது. மொட்டை மாடியில் ஆரம்பித்த அந்த நட்பு இன்று இங்கே வந்திருக்கிறது. இந்த படத்திற்கும் இந்த பயணத்திற்கும் இவர்கள் தான் காரணம். உங்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த நன்றி என்றார். ராமு சார், உங்களுடைய உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு எங்களுக்கு பெரிய பலம். நான் கேட்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் மறுநாளே செய்து கொடுத்தீர்கள். நீங்கள் இல்லாமல் இந்த படம் இப்படி இருக்காது. இந்த படத்தில் நடித்த அனைத்து இன்ஃப்ளூயன்சர்களுக்கும் என் நன்றி.
உங்களுடைய திறமை இந்த படத்தை மேலும் அழகாக்கியது. முகேஷ் அண்ணா, உங்கள் குரலுக்கு நான் பெரிய ரசிகன். ஹீரோயின்களுக்கும் நன்றி, என் 3 ஹீரோயின்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. என்னை நம்பி முழு ஒத்துழைப்பு தந்த நடித்ததுக்கு நன்றி. ஜிவி பிரகாஷ் அண்ணா, உங்கள் உதவியை நான் எப்போதும் மறக்க மாட்டேன். என்னுடன் நடித்த நண்பர்கள் பப்ளோ, சின்னா, ஈஸ்வர், உங்களுக்கு நன்றி. நட்பு மற்றும் ஆதரவு இந்த பயணத்தில் மிக முக்கியம். நல்லி மேம், உங்கள் நேர்மையும் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. நல்லி மேம் என் அம்மாவுக்கு பிறகு அதிகம் என்னை நம்பினார். தேவதர்சினி மேம், உங்கள் நம்பிக்கை ஒத்துழைப்பும் எங்களுக்கு பெரிய பலம். சூராஜ் சார், உங்கள் நடிப்பு இந்த படத்தின் முக்கியமான பலம். இந்த படத்தில் உழைத்த ஒவ்வொருவருக்கும் என் மனமான நன்றி. நான் கேட்ட அனைத்தையும் தந்து என்னை முழுமையாக நம்பி படத்தை தயாரித்த கருப்பையா அண்ணாவுக்கும் நன்றி. இந்த படத்துக்கு ஜி பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ளார். யூத் திரைப்படத்தை முதல் பாடலான முட்டக்கலக்கி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. பரந்தானே பெண்ணே பாடலை கென் கருணாஸ் பாடியிருந்தார். 3வது பாடலான ஆசைப்புள்ள வெளியாகி வைரலானது. இப்பாடலை ஜி பிரகாஷ் பாடியுள்ளார். இப்படம் உலகமெங்கும் திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.